ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் தேர்வு 4ற்கான பதில்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுவரை நாம் தேர்வு 4ல் 5 கேள்விகளுக்கான பதில்களை முதல் பகுதியில் கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியில் 6ஆம் கேள்விக்கான பதிலில் இருந்து ஆராயவிருக்கிறோம். அப்பத்தாலை குறிக்கும் பாவகம் எது என்பது சென்ற பகுதியில் நாம் பார்த்தோம். 12ஆம் பாவகம் என்பது இதற்கான பதில். கேள்வி எண் 6. உடன் பிறந்தவர்களின் தம்பியாகவோ தங்கையாகவோ இருக்கலாம். தம்பி அல்லது தங்கையாக இருக்கலாம். இல்லறம் பற்றி அறிய எந்த பாவகத்தினை ஆராய வேண்டும்? உடன் பிறந்தவர்களின் இல்லறம் பற்றி அறிய எந்த பாவகத்தினை ஆராய வேண்டும்? அதற்கு சரியான பதில் 9ஆம் பாவகம். ஒருவர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் பாக்கியஸ்தானமும் நன்முறையில் வீற்றிருந்தால் அவர்களுடைய இளைய சகோதரர்களின் இல்லறம் சிறப்புற இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க தம்பி அல்லது தங்கச்சியோடைய இல்லற வாழ்நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். சில பேர் ஜாதகத்தை வச்சு கேட்பாங்க, இவங்க தம்பியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற தம்பிக்கு திருமணம் நடக்குமா? தம்பி இல்ல தங்கச்சிக்கு எப்ப திருமணம் நடக்கும்? இல்ல பிரிஞ்சிருக்காங்க, சேருவாங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அண்ணனுடைய ஜாதகத்தை கொடுத்து இதை ஆராய்வதற்கு இந்த 9ஆம் பாவகம் ஜாதகரின் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி நன்முறையில் இருந்தால் அவர்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கும் என்பதே இதற்கான பதில். இந்த 7ஆம் பாவகம் என்று ஒரு பாவகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது சகோதரர்களின் சுக துக்கங்களை அறிவதற்கு பயன்படும். சகோதரர்களின் சுக துக்கங்கள், சகோதரர்களின் குழந்தைகளை பற்றி அறிவதற்கு இந்த 7ஆம் பாவகம் பயன்படும். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இளைய சகோதரர்களின் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இளைய சகோதரர்களின் ருண ரோகம், நோய், கடன் அது பற்றி அறிவதற்கு ஜாதகரின் 8ஆம் பாவகம் பயன்படும். அதான் நம்ம ஒரு வகுப்புல கூட பார்த்தோம். ஜாதகரின் லக்னாதிபதி லக்னம் நின்ற ராசிக்கு அதிபதி அட்டமஸ்தானத்தில் நின்றால் அவருக்கு பின் பிறந்த குழந்தைகள் ஏதேனும் ஒரு நோயுடனோ அல்லது ஊனமுடனோ பிறந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதை நான் பார்த்தோம். இப்போ பின் பிறந்தவர்களின் ருண ரோகங்களை அறிவதற்கு, அவர்களுடைய எதிரிகளை அறிவதற்கு ஜாதகரின் 8ஆம் பாவத்தை ஆராய வேண்டும். ஜாதகரின் 9ஆம் பாவம் இளைய சகோதரின் இல்லறத்தை ஆராய்வதற்கு, ஜாதகரின் 10ஆம் பாவம் இளைய சகோதரரின் ஆயுள் பாவத்தை நிர்ணயிக்கும். ஜாதகரின் 10ஆம் பாவம் இந்த ஜாதகருடன் பிறந்தவர்களின் ஆயுள் பாவத்தையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட அனுபவங்களையும் குறிக்கும். இந்த கேள்விக்கான பதில் 9ஆம் பாவம். இருப்பினும் மற்ற பதில்களுக்கான கேள்விகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது ஆராய்கிறோம். நாம் இனி கேள்வி எண் 7க்கு, ஹார்மோன் மாற்றத்திற்கான காரணம் வகிக்கும் பாவகம் எது? ஹார்மோன் மாற்றம். ஒருத்தருக்கு இந்த ஹார்மோன் மாற்றம் ஒரு டீன் ஏஜ்ல நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுல நிற்கும் அல்லது மாற்றம் பெறும். ஒரு குறிப்பிட்ட வயதில் உறுதி அடையும். ஒரு குறிப்பிட்ட வயதில் நீர்த்து போகும். இவை அனைத்தையும் அறிவதற்கு 3ஆம் பாவகத்தினை பயன்படுத்த வேண்டும். 3ஆம் பாவகமே ஒரு ஜாதகரின் ஹார்மோன் மாற்றத்திற்கான காரணம் வகிக்கும் பாவகம். 4ஆம் பாவகம் சுகம் அளிக்கும் பாவகம். இந்த சுகம் ஹார்மோன் மாற்றத்தினால் சுகம் கிடைக்குமா என்பதை அறிவதற்கு இந்த 3ஆம் பாவகத்தினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் பாவகத்திற்கு உரிய அயன ஜயன போகம் கொடுப்பது குடும்பஸ்தானம். இந்த ஹார்மோன் மாற்றத்திற்கான பயனுள்ள முழுமையை கொடுப்பது குடும்ப பாவகம். அதெல்லாம் இந்தியாவில் அந்த குடும்பம் நல்ல ஒரு கலாச்சாரத்திலும்
சிறப்புற அமைந்துள்ளது. இந்த கலாச்சாரம் பண்பாட்டில் வர்ற குடும்ப பாவகம், லிவிங் டுகெதர்னு வர்ற குடும்ப பாவகம் அல்ல. கேள்வி எண் 8. இசையை இசைப்பதற்கும் ரசிப்பதற்கும் உரிய பாவகம் எது? இசையை இசைப்பதற்கும் ரசிப்பதற்கும் உரிய பாவகம். இதற்கும் சரியான பதில் 3ஆம் பாவகம். ஒருத்தர் 3ஆம் பாவகத்தின் அதிபதியை வைத்துக் கொண்டு அவர் இசையில் சிறப்புற இருப்பாரா? உதாரணத்துக்கு இளையராஜா, A.R. ரகுமான். சில பேருக்கு இசையை ரசிப்பதற்கு பலன் உண்டு. அவர்கள் இசைக்க மாட்டார், ஆனால் நன்கு ரசிப்பார். தாளம் போடுவார், அவரே அவர் துறையில் தாளம் போட்டுக்குவார், நன்கு ரசித்து கேட்பார். அதற்கும் இந்த 3ஆம் பாவகத்தை ஆராய வேண்டும். லிசனிங் கெப்பாசிட்டிக்கு 3ஆம் பாவகம். கேள்வி எண் 7, 8 ரெண்டுத்துக்குமே 3ஆம் பாவகம் பதிலாக வருகிறது. கேள்வி எண் 9. வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டத்தினை அறிய வழிவகுக்கும் பாவகம் எது? வாழ்க்கை துணையின் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம். ஆண் என்றால் மனைவி, பெண்ணுக்கு என்றால் கணவர். அவர்களின் வாழ்க்கை துணை, அவருக்கான அதிர்ஷ்டத்தை அறிய ஆராய வேண்டிய பாவகம் 2ஆம் பாவகம். 1ஆம் பாவகம் ஜாதகரை பற்றி அறிய, 7ஆம் பாவகம் வாழ்க்கை துணையை பற்றி அறிய, 2ஆம் பாவகம் வாழ்க்கை துணைக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டானுபவங்களை பற்றி அறிய, வாழ்க்கை துணையின் ஆயுள் பாவத்தினை அறிய இந்த 2ஆம் பாவகம் பயன்படும். வாழ்க்கை துணையின் குடும்ப வாழ்க்கையை பற்றி அறிய இந்த 8ஆம் பாவகம் பயன்படும். லக்னாதிபதி 8ல் இருந்தால் அதற்கான பலன்களை நாம் பார்ப்போம். தீய பலன்களாக கூறுவோம். ஆனால் இந்த லக்னாதிபதி 8ல் இருந்தால் வாழ்க்கை துணையின் குடும்பத்திற்காக இந்த ஜாதகர் உழைப்பார். இந்த கேள்வி எண் 9க்கான இறுதியான பதில் 2. பதில் 2ஆம் பாவகம், அதாவது 2ஆம் பாவகம். வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டத்தினை அறிய வழிவகுக்கும் பாவகம் 2ஆம் பாவகம். மற்ற 3 ஆப்ஷனுக்கான கேள்வி என்னவாக இருக்கும் என்பதையும் நாம் ஆராய்ந்தோம். கேள்வி எண் 10. அடுத்த பிறவிக்கான பலன்களை அறிய ஆராய வேண்டிய பாவகம் எது? அடுத்த பிறவி, அந்த பிறவில என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை அறிவதற்கு அறிய வேண்டிய பாவகம் எது என்று பார்த்தால் இதற்கான பதில் 5ஆம் பாவகம். அதாவது ஆகாமிய கர்மா என்பது அடுத்த பிறவிக்கான பலன்கள். ஆகாமிய கர்மா நாம் இந்த பிறவியில் எடுத்து வந்தது பிராரப்தம். சஞ்சிதம் என்பது முற்பிறவிகளின் கூட்டு, முற்பிறவிகள் செய்யப்பட்டுள்ள கர்ம வினைகளின் கூட்டு. இந்த பிறவியில் கொண்டு வந்துள்ளது 1ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகம் என்பது ஆகாமிய கர்மா, அடுத்த பிறவிக்கான பலன்களை அறிய ஆராய வேண்டிய பாவகம். ஒருத்தர் ஜாதகத்தில் 5ஆம் ஸ்தானம் பலம் பெற்று இருந்தால் அவருக்கு அடுத்த பிறவி மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது. ஆக நாம் இதுவரை 12 பாவங்களுக்கான காரகங்களை ஆய்வு முறையில் கற்றுக்கொண்டோம். இப்ப 10 கேள்விக்கும் பதில் இ என்று இருக்க வேண்டும். மூன்றாவது ஆப்ஷனா கொடுக்கப்பட்டுள்ளதுதான் பதில். இ என்று இருந்தால் உங்கள் பதில்கள் அனைத்தும் சரி. எதற்கெல்லாம் இ இல்லையோ அதனை மீண்டும் ஆராய்ந்து சரியான பதிலை திருத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நாம் அடுத்த வகுப்பில் 12 பாவகங்களின் காரகத்துவத்தை பற்றி மிகவும் சுருக்கமாக விளக்கவிருக்கிறோம். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நன்றி.